வலது கரத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஆண்டவரே நீர் எங்களுடைய மணவாளனாய் ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த இரட்சகராய் எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தீரையா. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். நீ நல்ல தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும். இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மையப்படும்படி கர்த்தர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய் நன்மையான ஈவுகளுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் தேவ பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மறுபடிதான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர எல்லாரையும் ஆண்டவரே, வாகனங்கள் வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஏற்ற வழியில் கொண்டு வாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகள் எடுத்து போடும் ஆண்டவரே. இப்படி நாமத்தை மையப்படுத்தும் பாடுகிற பிள்ளைகள் மேலே ஆண்டவரே ஒரு மனதை தாரும். நல்ல ஆவியோடு உண்மையோடு பாட பலனை தருவீராக. ஆராதனை பகுதிகள், சாட்சி பகுதிகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உன்னதமான கர்த்தரையே
வெற்றி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஆவியுண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஆதியுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆதியுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் 55 ஏசாயா 55 அவருடைய 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தாவீது கருளின கிருபை. தாவீது கருளினதான ஒரு பெரிய கிருபையில ஒன்று அவருடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருளின ஒரு பெரிய கிஃப்ட். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தாவீதின் குமாரன் இயேசு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததான கேரக்டர், அவர் எப்படிப்பட்டவர். அடுத்த மாதம் வந்தா டிசம்பர் மாதத்தில் அவர் அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இதவே சொல்லிட்டே இருப்போம். அதெல்லாம் உண்மைதான், அவருடைய நாமங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறது, தாவீதுக்கு தேவன் அருளின கிருபைகள் நிறைய. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பனாகி ஈசாய் தன் பிள்ளைகள் எல்லாம் யுத்த களத்தில் இருக்கும்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை அழைத்து தன் சகோதரர்களை பார்த்து யுத்த களத்திலே நலம் விசாரித்து வரும்படி அனுப்புகிறான். அங்கே தாவீது கடந்து போகிறான். அங்கேதான் யுத்த களத்திலே கோலியாத்தேவன் ஜெயித்து வெற்றி பெற்றவனாய் வருகிறான். தாவீதுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல வேலை இருக்கு. என்ன வேலை? என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. நல்ல வேலை, அருமையான வேலை. அப்பாவுக்கு ஆடு மேய்க்கிற வேலை. இந்த வேலையை மேய்த்து கொண்டிருக்கிறவனை கூப்பிட்டு, நீ போய் அண்ணனை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இது காரோ இல்லை பஸ்ஸோ இல்லை போட்டோ இல்லை ஏரோப்ளைனோ ஒரு வசதியும் இல்லாத காலம், வனாந்திரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில, அந்த வனாந்திரத்தில் தன் சகோதரர்களை தேடி போகிறான். ஏன் தேடி போறான் தெரியுமா? அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, போய் நலம் விசாரித்து வர வேண்டும். அப்பாவின் வார்த்தைக்கு தாவீது அப்படியே என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். தாவீது கீழ்ப்படிந்தது நிமித்தம் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் தெளிவா படிச்சீங்கன்னா அதுல நல்ல அழகா சொல்லுது பாருங்க. அவர் மனுஷகுமாரனாய் காணப்பட்டு மரண பரியந்தம், மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் எழுதியிருக்கலாம். அதற்கு இடையில ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது, அதாவது அவர் மரண பரியந்தம் என்று சொல்லும்போது, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அப்படின்னா அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு சிலுவைக்கு அவர் செல்லும் வரையிலும் அவருக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். 30 வருஷம் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த பிறகு தன்னுடைய தகப்பனாகிய யோசேப்போடும் மரியாளோடு கூட வாழ்ந்து வந்தார்.
அவருடைய சரித்திரம் நமக்கு தெரியும், அதுவரையிலும் பிறந்தார் என்று தெரியும். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தார். யாருக்கு கீழ்ப்படிந்தார்? அவர் ஏன் கீழ்ப்படியணும்? அவர் யார்? உன்னதமான தேவனுடைய குமாரன். உன்னதமான தேவனுடைய குமாரன். அந்த குமாரன் அவருடைய அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென், அல்லேலூயா. பூமிக்கு போக சொன்னார், பூமிக்கு வந்தார். சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க சொன்னார், ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன் தகப்பன் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தவர். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் எங்கே அவர் கற்றுக்கொண்டார்? அவருடைய பிதாவாகிய தாவீதினிடத்தில். தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறந்தார். தாவீதின் குமாரன் என்று இயேசுவை நாம் சொல்லுகிறோமே. இந்த தாவீதுக்குள்ள தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் இருந்ததினால, அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் அந்த கீழ்ப்படிதல் இருந்ததினால், அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் வரையிலும் பவுல் சொல்லுகிறார், அவர் கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம், அவர் மரிக்கும் வரையிலும் அவருடைய அப்பா என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். நம்ம எல்லாம் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். ஸ்கூலில் எல்லாம் சர்டிஃபிகேட்லாம் தருவாங்க, மார்க் லிஸ்ட் தருவாங்க, சர்டிஃபிகேட்லாம் தருவாங்க. அதோட இன்னொரு சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமாக கொடுப்பாங்க. என்ன சர்டிஃபிகேட் தெரியுமா? காண்டக்ட் சர்டிஃபிகேட். காண்டக்ட் சர்டிஃபிகேட். அந்த காண்டக்டில் குட்டுன்னு இருக்கும், வெரி குட்டுன்னு இருக்கும். இதுதான் முதல்ல அடுத்த ஒரு ஸ்கூலுக்கு நீ போனால் நீ யார் என்பதை காட்டுகிறது அதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. அவர் எப்படி உள்ள பிள்ளை? கீழ்ப்படிதல் உள்ளவர். இன்னைக்கு இந்த சர்டிஃபிகேட் நமக்கு இருக்கா? நாம் பிறந்தோம், நாம் வளர்ந்தோம், நம்ம யாராவது இப்படி ஒரு சர்டிஃபிகேட் தந்திருக்காங்களா? இப்போ இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததெல்லாம் டிராயிங் காம்படிஷன், டிராயிங்கில் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் வாங்கினாங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறோம். ஆனால் நமக்கு இந்த கீழ்ப்படிந்த பிள்ளை அல்லது ஒபீடியன்ஸ் உள்ள பிள்ளை அப்படின்னு சொல்லி யாராவது நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார்களா? கொடுத்திருக்கிறார்களா? இல்லை நாம் தான் அதை பெற்றிருக்கிறோமா? நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள் அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்பதை நாம் இந்த காலையிலே ஆராய்ந்து பார்க்கிறோம். பலியிலும் மேலாக தேவன் விரும்புவது எது என்றால் அது கீழ்ப்படிதலாம். தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கைகள், தேவனை துதிக்கிற துதி பலிகள், ஸ்தோத்திரம், என்ன காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு செய்தாலும் அதை எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படிதல். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை நாம் அப்படியே கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த கீழ்ப்படிதல் இருந்தது, அவருக்குள் அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. அதைத்தான் பவுல் சொல்கிறார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி கீழ்ப்படிந்தார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம், ஆண்டவர் நம்ம வார்த்தையை கேட்கிறோம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அல்லது ஒப்பு கொடுக்கிறோமா? ஏதோ இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறோம், அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில நான் தவறுதலா இருக்கிறேன், நான் அதை ஒப்புரவாகி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவதை தேவன் விரும்புகிறார். இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஏன் கீழ்ப்படியணும்?
கீழ்ப்படிவதனால் உண்டாகும் நன்மை என்ன, கீழ்ப்படியாமையினால் உண்டாகிற தீமைகள் என்ன? 3 காரியத்தை சொல்ல போறேன். ஒன்று, எதற்கு நம்ம கீழ்ப்படியணும்? நிறைய பேர் நீங்க பிள்ளைகளை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம், பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு சின்ன வேலை செய்யுங்க, ஒரு வேலையை சொல்லுங்க. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஏன் நான் அதை செய்யணும், அதை நான் ஏன் செய்யணும்? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படியல்னா என்ன செய்வோம்? செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை, வா பிள்ளை, உனக்கு சிக்கன் பப்ஸ் வாங்கி தரேன்னா சொல்லுவோம். என்ன சொல்லுவீங்க? பனிஷ்மெண்ட். இன்னும் யாரும் அது கொடுக்கறது இல்லை, கொடுக்கறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை எதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படியணும்? இயேசுவானவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். நம்ம இன்னைக்கு யாருக்கு கீழ்ப்படியணும்? முதல்ல நாம் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு நபர், எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மன்னிக்கமா, ஒரே ஒரு நிமிஷம். 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17, நான் 7 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய முதல் நபர் உங்களை நடத்துகிறவர்களுக்காக, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவரானபடினாலே அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களை நடத்துகிறவர்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யலாம், உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற மேல் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைக்கு நீங்க என்ன செய்து ஆகணும்? கீழ்ப்படியணும். ஒருவேளை நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம், உங்களுடைய தலைமை ஆசிரியர், உங்களுடைய வகுப்பாசிரியர் அல்லது உங்களுடைய ஸ்கூல் பீப்புள் லீடர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். ஏன் என்று சொன்னால் அது அவருடைய உத்தரவாதம், அது அவளுக்கு கொடுத்ததான அதிகாரம். அந்த அதிகாரத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம், மற்றவங்க கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படியலையோ, ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக உங்களை நடத்துகிறவர்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உங்களை நடத்துகிறவர்கள் உங்க அப்பா அம்மா, உடைய கணவன் அல்ல உடைய ஆசிரியர், உடைய எஜமான், இவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். ஏன் கீழ்ப்படியணும்னா அவர்கள் தான் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக விழித்திருந்து இரவும் பகல் உங்களுக்காக கண்ணீரோடு கூட என்ன செய்கிறார்கள்? ஜெபம் பண்ணுகிறார்கள், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். சோ இந்த ஆலோசனைகளை இன்னைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்வது இல்லை. உங்களை நடத்துகிறவர்கள் போதகர், உங்களுடைய சபையின் போதகர், உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி. ஒருவன் கெட்டு போக கூடாது, ஒருவன் அழிந்து நரகத்துக்கு நேராய் போகக்கூடாது. இதற்காக ஆண்டவர் உங்களை இரத்தத்தாலே கழுவி மீட்டு இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். உங்களை சரியாய் நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் சபையின் போதகருக்கு இருக்கிறது. ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். அப்ப சபையின் போதகர் உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாவுக்கும் உத்தரவாதி, உங்க ஒவ்வொருவருக்கும். அதனாலதான் இந்த 21 நாட்கள் உபவாசம் போட்டு, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனை இருந்து அவங்களை விடுதலை கொடுங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, சொந்த வீட்டை கொடுங்க ஆண்டவரே, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே,
உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்காக, உங்கள் ஆத்துமாக்கள் மேல, உங்கள் மேல கரிசனை இருக்கிறபடினால் உங்களை நடத்துகிற போதகர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சோ உங்களுக்கு உத்தரவாதம், உங்க மேல, என் மேல விழுந்த உத்தரவாதம் அது. அதனால தான் சில நேரங்களில் சில கண்டிக்கிறோம். வழி தவறி போய்விடக்கூடாது, கெட்டு போய்விடக்கூடாது, உலகத்தை நோக்கி போய்விடக்கூடாது என்பதற்காக இப்படி நட, இப்படி செய், இதை செய்யாத, இதை இப்படி நட என்றெல்லாம் சொல்ல காரணம் உங்கள் மேல இருக்கிற உத்தரவாதத்தினால, உரிமையினால, பாசத்தினால, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தினால இதை செய்கிறோமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அதைத்தான் தாவீது சொன்னார், நீதிமான் என்னை தயவாய் கூட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலையை அல்லல் தட்டுவதில்லை, ஏன்னா அது என் தலைக்கு எப்படி இருக்கு, என்னை கொட்டட்டும். நீதிமான் என்னை கொட்டட்டும், என் தலையில கொட்டு விழட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கும், எண்ணெய போல இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். நாம் வீழ்ந்து விடக்கூடாது. இந்த உலகம் இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்கிறது? சோசியல் மீடியாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த உலகம். இந்த உலகத்தில் நீ சிக்கி தவிக்கிறாத அப்படின்றது தான் நாங்க சொல்லித்தரோம். உன் ஆத்மாவின் மேல உத்தரவாதம் படைத்திருக்கிற ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவர் உன்னுடைய ஆசிரியரா இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி உனக்கு எல்லா காரியங்களும் அவங்களுக்கு தெரியும். அவங்க உன்னை சரியாதான் நடத்துவாங்க. சில பிள்ளைகள் இன்னைக்கு அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறாங்க, பயங்கரமா எதிர்த்து பேசுறாங்க. அநேக பெற்றோர் அப்படியே வேதனையோடு சொல்றாங்க, கீழ்ப்படிதலே இல்லை பிள்ளைக்கு. எது சொன்னாலும் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரே வார்த்தை, ஹலோ, ஒரே வார்த்தை, எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் பெண் பிள்ளைகள் இந்த ஜாடு எடுத்து வீட்டை கூட்டுங்கன்னா முடியாதுன்னு சொல்லுத பிள்ளைகள் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. நீ இன்னைக்கு அதை செய்யலனா நாளைக்கு உன் பிள்ளை உனக்கு அதை செய்யாது. நீ உன் வீட்டிலே இந்த வேலையை கற்றுக்கொள்ளணும். அதுதான் அம்மா அப்பா சொல்லி தராங்க. பசங்க செய்யற மாதிரி கூட பொம்பளை பிள்ளையை செய்ய மாட்டேங்குது, தெரியுமா உங்களுக்கு? பசங்களும் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல சொல்றேன் நான். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களை வாசிப்போமா? 12. அன்றியும் சகோதரரே, இதுல ஒரு வார்த்தை தமிழ் வேதாமத்தில் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. 12ஆம் வசனத்துல கீழே இருக்கிற அந்த லாஸ்ட் லைனை ஏன் பைபிள்ல, உங்க பைபிள்ல இல்ல, ஏன் பைபிள்ல நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா? நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க நான் நினைக்கிற வார்த்தை வரணுமே, அதுல மதிப்பு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நீங்கள் மதித்து புத்தி சொல்லுகிறவங்களை நீங்க என்ன செய்யணுமா? மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒருத்தர் புத்தி சொல்றாங்க அப்படின்னா இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் என் இஷ்டப்படி நடக்கிறேன் அப்படின்னா நீ அப்படிதான் நடப்ப. ஆனா ஹானர் பண்ணணும், கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, தமிழ்ல அழகா சொல்லிருக்கார் பவுல், நீங்க மதிக்கணும். பெரியவங்களை என்ன செய்யணும்? மதிக்க கற்றுக்கொள்ளணும். பெரியவங்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். நீ கிராமப்புறங்களில் போனீங்கன்னா முதல்ல வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீட்டார் என்ன செய்வாங்க தெரியுமா?
அன்றைக்கெல்லாம், இப்ப எல்லாம் சேர்லாம் வந்துட்டுங்க. அன்னைக்கெல்லாம் கீழே தான் உட்காரணும். பாய் எடுத்து போட்டு வாங்கன்னு உட்கார வச்சுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, சொம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாரோ எவரோ அவங்க நின்றுகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? எதுக்கு? எதுக்கு? மரியாதை. மரியாதை. இன்றைய தலைமுறையை பாருங்க நீங்க. இன்றைய தலைமுறை பெரியவங்க நிற்கும் போது சின்னவங்க என்ன செய்வாங்க? காலு மேல கால் தூக்கி போடுறாங்க. மதிப்புனா என்னன்னு தெரியல. எப்படி மதிப்புனா என்னன்னு தெரியல. பவுல் சொல்றார், உனக்கு புத்தி சொல்றா பாருங்க. அவன் சொல்ற புத்தியை நீ மதிச்சு நட. இப்படி செய்யாத, இப்படி நடக்காத, அதை கேட்டு நட. நீ அதை நடக்கல அப்படின்னா உன் வாழ்க்கையில நன்மையே பெற முடியாது. அதுல அந்த வார்த்தையை என்ன ரொம்ப ரொம்ப அதிகமா தொட்ட வார்த்தை, நீ மதித்து நட. நான் ஆண்டவர்ட்ட அதான் கேட்கிறேன். நான் யாரை மதிக்காம இருக்கிறேன்? எனக்கு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்ற வார்த்தையை நான் கேட்கிறேனா? நான் நடக்கிறேனா? மதிக்க கற்றுக்கொள்ளணும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து கற்றுக்கொள்ளுங்க. பவுல் அதான் சொல்றார், சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள் உங்களை விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? உடம்புக்கு நல்லா இருக்கா? இதெல்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது சொல்லுவாங்க தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் வேணும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு. அது இல்லை அப்படின்னா மேல சொல்றார், சகோதரரே இல்லை. அது அந்த வார்த்தையை எடுத்துருங்க. அன்றியும் உங்களுக்குள்ளேன்னு தான் சொல்லணும். வரும்போது சொல்லுங்க, உங்க கூட பிறந்தவங்களுக்கு தான் சகோதரனே என்று சொல்லும்போது பவுல் சொல்றார், என் உடன் பிறந்தவனே. என் உடன் பிறந்தவனே, நான் சொல்ற புத்திமதியை கேளு. நான் சொல்ற புத்திமதியை கேளு. அந்த புத்தியை உனக்கு சொல்லுகிறவங்களுக்கு அந்த புத்திமதியை கேட்டது மட்டும் இல்ல, அவங்கள மரியாதை கொடு, ரெஸ்பெக்ட் பண்ண அவங்கள. சில ஆட்கள்லாம் இருக்காங்க, சொல்லும்போது அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டிட்டு போவாங்க பாருங்க. அடேங்க அப்பா, தலையெல்லாம் சில நேரம் வெட்டும் பாருங்க. சிலருக்கு தலை என்ன சுளுக்கு விழுந்துரும் போல இருக்கு. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. ஆமா, தலையை தூக்கிக்கிட்டு நடக்கிற சில ஆட்கள். அந்த நாட்களில் பெண்கள் எல்லாம் தலை அப்படியே பெரியவங்க வாராங்கனாலே தலையை குனிஞ்சு நடப்பாங்க. கிராமத்தில் மாமா வாராருன்னா மருமக மீசை உழைச்சா அப்படி வரும் பார்த்தீங்களா, அந்த மீசையை மூடிக்கிட்டு வாராம். மாமாவுக்கு முன்னால என்ன வைக்க காட்டக்கூடாது. என்னம்மா நான் சொல்றதம்மா சரிதானம்மா? உண்மை, அது உண்மை. ஆனா இன்னைக்கு அழகா நல்ல தாடி இடியெல்லாம் வச்சுட்டு மாமாவுக்கு முன்னாலே போய் நிற்கிறாங்க. மாமாவை பார்த்தா ஒரு பயன்றது இல்லை இன்னைக்கு. எல்லாம் அந்த சோசியல் ஆயிடுச்சு, அப்படி பழகிட்டாங்க. கொஞ்சமாவது மாமாவுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா கூட பிறந்தவர். நான் யாரையும் தப்பா சொல்லலை. மதிங்க, கனப்படுத்துங்க. உன் கூட பெரிய மூத்த அண்ணனை மரியாதை கொடு. ஏய் நீ வா. அண்ணனை போய் மதிக்கிறதே இல்லை, அக்கால மதிக்கிறது இல்லைங்க. வீட்டுக்காரரே மதிக்க மாட்டேங்காரு, நீ நானும் கூப்பிடுறீங்களே. நீ நானும் ஏங்க கூப்பிடுறீங்க? அவன் மதிக்காதங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை நீ பிடிச்சுக்கோ. உன் கல்லானாலும் கணவர், புல்லானாலும் அவர் யாரு? புருஷர். அவர் என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு தந்தவர். அவரை ஒரு நாளும் மரியாதை குறைச்சல பேசாத. ஐயா இது எங்க என்னது ரத்தத்துல ஊர்னது ஓர் ரத்தம். அப்ப இனி இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படலன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர் பேரை கேட்டு பாருங்க. அந்த காலத்து பாட்டிமார்கிட்ட பேரே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அழகா சொல்லிடுவாங்க. ஆமா, சொல்றதுக்கு முன்னாலே சொல்லிடுவாங்க. மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சகோதரே, உங்களை நடத்துகிறவர்கள், உங்க ஊழியக்காரர், உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதி உங்களை கண்டிக்கிறார். ஏன் இந்த ட்ரெஸ் எப்படி போடாதன்னு பாஸ்டர்மாவை சொல்றது காரணம் என்ன? உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதி. லிப்ஸ்டிக் போடாதன்னு சொல்றேன்னா உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதி. கேன்சர் வருமா? நான் சொல்லல, டாக்டரே சொல்லிட்டார். ஆனா நாங்க அதை மீறி செய்யறோம். அப்ப என்ன இருக்கு? மதிக்கமா நம்ம? இல்லல்ல. ஆனா பவுல் சொல்றார், நீங்க
புத்தி சொல்லுகிறவர்களை மதிங்க. அதுல கீழே ஒரு வசனம் படிங்க, அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் மிகவும் அன்பாய். உங்க மேல இருக்கிற அன்புனால தாங்க இந்த வார்த்தை வருது. உங்க மேல அன்பு இல்லாம இல்ல, உங்க மேல மிகவும் அன்பு செலுத்துகிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் மிகவும் அன்பா இருக்காங்க. அதனாலதான் லேட்டா வந்தா ஏன் லேட்டா வரேன்னு கேட்கிறோம். சரியான நேரத்துக்கு வான்னு சொல்ல காரணம் உங்க மேல இருக்கிற அன்பு. ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்ல ஆமேன், அல்லேலூயா. அப்ப நம்மை நடத்துகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் டீச்சரே ஏத்து நிக்குது. டீச்சருக்கு ஒன்றும் தெரியாதுன்றான். டீச்சருக்கெல்லாம் ஏத்து பேசக்கூடாது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிம்பாங்க அந்த காலத்தில். ஆசிரியரை பார்த்தா அது தெய்வம் மாதிரி, அவர் தான் எழுத்து சொல்லி கொடுக்கிறவர். ஆனா இன்னைக்கு அந்த ஆசிரியரே நம்ம பிள்ளைகள் என்ன செய்யுது? எழுத்து நிக்குது. மதிக்க கற்றுக்கொள்ளணும். டீச்சரை பார்த்தா சில பிள்ளைகள் குட் மார்னிங்கே சொல்லாது. பாஸ்டர் பார்த்தாலே பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டேங்காங்களே. வேற எங்கெங்க போகணும்? வேற எங்க போறது? மதிக்க கற்றுக்கொள். ஒருவரை ஒருவர் கனம் பண்ண, அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அப்ப யாருக்கு கீழ்ப்படியணும்? நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்துகிறவர்களுக்கு, நம்மை கர்த்தருக்குள்ளாய் நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். இரண்டாவது யாருக்கு கீழ்ப்படியணும்? ஒரு வசனம் வாசிங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். யார் கீழ்ப்படியணும்? ஆமா, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா உன்னை விட்டு யார் ஓடி போவா? யார் ஓடி போவா? இன்னைக்கு பிசாசு உங்களுக்குள்ள குடி இருக்கான் அப்படிங்களா? ஆமா, கீழ்ப்படியாம எல்லாம் பாவம். பாவத்துக்கு தந்தை யாரு? அப்ப கீழ்ப்படியலனாலே யார் நமக்குள்ள இருக்கிறா? இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்போது அவன் உங்களை விட்டு. ஆமா, இந்த பிசாசை எதிர்க்கிற தைரியம் உனக்கு வேணும்னா முதல்ல நீ யாருக்கு கீழ்ப்படியணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? ஏசப்பாவுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். உன்னை ரட்சித்தாரே, உன்னை அழைத்தாரே, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக தாயின் கருவில் அவயவங்கள் உருவாகும் முன்பதாக உங்களை என்னை தெரிந்தெடுத்தாரே, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி. தேவனுக்கு கீழ்ப்படி. அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடிப்போ. இயேசுநாதர் 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு போனார். அவன் எருசலேம் உப்பரிக்கையில கூட்டிட்டு போய் இங்கிருந்து கீழே சாடுன தேவதூதர் உன்னை தாங்கிக் கொள்வான்னு சொல்லியிருக்க, நீ கீழே குதியும். அப்போது அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே. பிசாசுக்கு எதிர்த்து நின்னார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு அதோட சேர்ந்து நிக்கிறோம், அதை போல வாழ்றோம். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியணும். ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல கீழ்ப்படிதலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்கம்மா. மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் எது அவசியம்? சத்தமா சொல்லுங்க, எது அவசியம்? எது அவசியம்? அவசியம்னா என்ன? அவசியம்னா என்ன? டெய்லி நீட்ஸ் அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? என்ன அத்தியாவசிய பொருட்கள். டெய்லி நமக்கு என்னென்ன தேவை? உங்களுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க. எந்த பக்கம் இருக்கிறவங்க டெய்லி நமக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை, அதான் தேவையா? டெய்லி நீட்ஸ். சில கடைக்கு பெயர் போட்டு ஹோம் நீட்ஸ், அப்படிதானே? அங்க போனீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா, அந்த கடைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாமே
உங்களுக்கு அவசியமானது எல்லாமே இருக்கும். அவசியம் இல்லாத எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அங்க இருக்காது, அந்த கடையில் இருக்காது. ஹோம் நீட்ஸ்ல போய் துணியை தேடணும்னா அங்க என்ன செய்யாது, அங்க அது ஜவுளி கடைக்கு தான் போகணும். ஜவுளி கடையில போய் எனக்கு 1/2 கிலோ உளுந்த பருப்பு கொடுங்கன்னு கேட்டா அங்க கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அவசியமானது எந்த கடையில இருக்குமோ அங்கதான் நம்ம போவோம். எதுக்கு தேவையோ அந்த கடைக்கு போறோம். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் சேர்ந்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உனக்கு இம்பார்ட்டன்ட், நெசசரி. அது உன்னுடைய தேவை. நீ வேற யாருக்கு கீழ்ப்படினாலும் பரவாயில்ல, யாருக்கு கீழ்ப்படியணுமா? அது என்னது? அவசியம். அது அவசியம். இந்த வாட்ச் அவசியமா? அவசியம் இல்லையா? ஏன் சொல்லுங்க. டைம் பார்க்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் அவசியமா? அவசியம் இல்லையா? எதுக்கு? பைபிள் வைக்கிறதுக்கு. இந்த மைக் அவசியமா? ஏன்? பேசுன சத்தம் கேட்கறதுக்கு. உங்களுக்கு இந்த சேர் அவசியமா? எதுக்கு? உட்காருது. இதெல்லாம் அவசியம். நல்லா கவனிங்க. அவசியம் இல்லாத சிலது இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சில தேவையில்லாதது இருக்கும். அது அங்கேயே இருக்கும், வருஷ கணக்கில் இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவசியமானது நம்ம கண்ணுக்கு முன்னால எப்பவும் இருந்தாலும் நம்ம அதை உபயோகப்படுத்த ஒரு நாள் வரும்போது தான் உபயோகப்படுத்துறோம். அவசியமானது என்ன அப்படின்னு சீசர்கள் சொல்றாங்க, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படி, ஆண்டவருக்கு கீழ்ப்படி. அடுத்த வசனத்தில் பாருங்க, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் என்ன செய்தார்? எருசலேம் இருக்கிற யூதர்களை பார்த்து அடிக்கிறான். நீ சிலுவையில் அறைந்த இயேசுவே, நாங்கள் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் யாரு? சாட்சிகளாய் இருக்கிறோம், சாட்சிகளாய் இருக்கிறோம் சொல்றார். நீ அவருக்கு கீழ்ப்படி, அது உனக்கு அவசியம். அவசியமா? சொல்லுங்க, அவசியமா? எது அவசியம்? சத்தமா சொல்லுங்க, எது அவசியம்? எந்த ராத்திரி வந்து எது அவசியம்னு கேட்டா, எனக்கு பரோட்டா அவசியம், பிரியாணி அவசியம், சமோசா அவசியம், அதல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அவசியம். எனக்கு அவசியமான நீட்ஸ், எனக்கு தேவை, என்னுடைய தேவை இன்னைக்கு என்னது? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அப்படி நீ கீழ்ப்படிஞ்சனா கர்த்தர் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிங்க. மூன்றாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எபேசியர் 5:22 படிங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம படிக்க கூடாது, இது நம்ம படிக்க வேண்டிய வசனம் இல்லைன்னு இருக்காங்க. படிங்க பத்தார். மனைவிகளே, நீங்க யாரு? முதல்ல ஏமா இங்க கவனிங்க, சகோதரிகள் நல்லா கவனிங்க, பின்னால இருக்கிற உட்காருங்க. வசனம் சொல்லுது, மனைவிகளே நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க? அப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய சர்டிபிகேட் என்ன தெரியுமா? நீங்க யாருங்க? அப்போ மனைவிகள் உங்க வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படியணும்னு வசனம் கீழே சொல்லுது. முதல்ல நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க? அதை யாங்க பைய சொல்றீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். ஆமென். சகோதரிகள் யார் கீழ்ப்படுகிறீங்க? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு. அப்போ முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு. சொல்லுங்க, யாருக்கு கீழ்ப்படியணும்? சத்தமா, யாருக்கு கீழ்ப்படியணும்? நீங்க யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? வாயில வரமாட்டேங்க. நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோம், ஏன் வரமாட்டேங்க உங்க வாயில? நீங்க யார் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். அதுல ஏங்க டவுட் உங்களுக்கு? அதுல டவுட் இன்னைக்கு நிறையவே இருக்கு. அப்படி சொல்றாரு பவுல், உங்கள் சொந்த புருஷருக்கு, ஆம், வீட்டுக்காரருக்கு கீழ்ப்படி. அதுதான் வசனம் சொல்லுது. உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன செய்யணுமா? ஆம். 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? 23ஆம் வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் யாருக்கு தலையா இருக்கிறாரு? ஆமா,
இப்ப நிறைய தலை இருக்கு பாருங்க. தலை யாரு சொல்லுங்க? புருஷன். சபைக்கு தலைவர் கிறிஸ்து தான். குடும்பத்துக்கு தலைவர் யாரு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? புருஷன். உங்க வீட்டுக்காரர். உங்களுக்கு ஆண்டவர் தந்த நல்ல வீட்டுக்காரருக்கா எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல கணவன் உங்களுடைய குடும்பத்துக்கு யாரா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். சில தலை இருக்கு பாருங்க, தேவையில்லாத ஆர்டர்லாம் போடுவாங்க. தேவையில்லாத ஆர்டர். அந்த தேவையில்லாத ஆர்டர் வரும்போது தான் குடும்பத்தில் குழப்பம் வருது. அப்படிதானே? உண்மைதானே? தேவையான ஆர்டர் போடணும். ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்ல போய் சிக்கன் பிரியாணி கொடுங்கன்னு ஆர்டர் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஏன்? அது என்னது? வெஜிடேரியன் ஹோட்டல். அங்க என்ன இருக்காது? நான்வெஜ் இருக்காது. அதே மாதிரி நம்ம வீட்டுல என்ன இருக்குன்றது முதல்ல யாருக்கு தெரியணும்? யாருக்கு தெரியணும்? தலைக்கு தெரியணும். தலைக்கு தெரிஞ்சாதான் ஆர்டர் போட முடியும். சில தலைக்கு தெரியாமலே ஆர்டர் போடுவாங்க. அப்ப அங்க இருக்கிற அவங்களுக்கு தான் தெரியும் என்ன இருக்கு. இந்த ஆள் பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவங்க பாட்டுக்கு ஒதுங்கி நிற்பாங்க. நிறைய வீட்டில் நடக்குதுதான். ஆனா என்ன இருந்தாலும் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் சொந்த கணவர், பைபிள் அழகா சொல்றாரு, கணவன் என்று சொல்லல, சொந்த கணவனுக்கு புருஷருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படி. ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. 13 அதிகாரத்தில், ஆதியாகமம் 13 தானா? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். 13 மன்னிக்கணும் 13 இல்ல, 18 அதிகாரம். 18 அதிகாரத்தில் மம்ரேயின் சமவெளியில் ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல நல்ல வெயில், பயங்கரமான உஷ்ண வெயில். அப்போ 3 தேவதூதர்கள் வர்றது பார்க்கிறார். 3 தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க வர்றாங்க. இதை பார்த்த உடனே ஆபிரகாம் ஓடி போய் அவரை எங்க கூப்பிடுறாரு தெரியுமா? வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு கால் கழுவெல்லாம் கழுவிட்டு ஓடி போய் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, ஏமா நம்ம வீட்டுக்கு 3 விஐபி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ என்ன செய்? ரொட்டி பண்ணு. எத்தனை படி மாவு எடுத்து கொடுத்தாங்க? எத்தனை? 3 படி. 3 படினா எத்தனை கிலோ வரும்? எனக்கு தெரியல, படி எத்தனை எவ்வளவு கணக்கு வரும்னு தெரியல. 800 கிராமா ஒரு படி? அப்படியா? ஓகே, 800 கிராமா ஒரு படி. அப்போ 3 படினா அப்போ எவ்வளவு? 2.5 கிலோ. என்ன கிலோ கம்மி, படி கூட. சரி, 3 படி. இந்த அம்மா ஆபிரகாம் சாராளுக்கு கட்டளை போடும்போது அம்மா மாதிரி இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். வயசான தாய், வயசானவங்க, அப்படித்தானே? வயசாயிற்று. ஆனாலும் அந்த வயதான காலத்துல கூட தன் கணவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே என்ன செஞ்சாங்க? ஒரு வார்த்தை ஏத்து பேசலங்க. நீங்க பைபிள் படிச்சு பாருங்களேன். அதை படிக்கும்போது எவ்வளவு இதா இருக்கு தெரியுமா? சாராள் கிட்ட சொல்லிட்டு அவன் வேக வேகமா ஓடுறான். மந்தைக்குள்ள ஓடி போய் கொளுத்த கண்டுபிடிச்சு அங்க வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அதை அடிச்சு சமைச்சு கொண்டு வந்து யாருக்கு வைக்கிறான்? யாருக்கு கொடுக்கிறார்? தூதர்களுக்கு வைக்கிறார். நீங்க நம்ம வீட்டுக்கு வந்த தூதர்களுக்கு என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கோமா? நம்ம பண்றோமா? எந்த தூதருக்காவது பண்றது இல்லை, அப்படிதானே? என்னைக்காவது ஓடி போய் ஒரு கடா வெட்டி அதை வெட்டி சாப்பாடு செய்யறோமா? நீங்க நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஒரு வார்த்தை கூட ஆபிரகாமுடைய வார்த்தையை தட்டல. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த அம்மா ஆபிரகாம் ஒரே ஒரு வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. 6ஆம் வசனத்தை. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அப்ப நான் கவனிங்க, வந்தது எத்தனை பேரு? 3 பேர். ஒரு ஆளுக்கு எத்தனை படி? ஒரு படி.
1 கிலோ 300 கிராம், அப்போ 3 கிலோ 900 கிராம். 4 கிலோவுக்கு 100 கிராம் கம்மி. 4 கிலோ மாவை பிசைவியெல்லாம் நீங்க யாராவது பிசைய முடியுமா? முடியல. அப்போ உடனே கேட்டுருவேன், நான் என்ன சமையலா படிச்சுட்டு வந்திருக்கேன்? நான் என்ன செப்பா சொப்பா ஏதோ சொல்றோம். செஃப் இல்லை நான் அப்படின்றோம். 4 கிலோ அந்த அம்மா செஞ்சாங்க. அவன் போய் சொன்ன உடனே ஒரு ஆளுக்கு ஒரு படி 1 கிலோ 300 கிராம். அப்போ அவங்க வந்தவங்க எப்படி பசியா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு அவங்க மைண்ட்ல இருந்தது என்ன தெரியுமா? இவங்க வெகு தூரமாய் நடந்து வருகிறவர்கள், இவங்க வெகு பசியாய் என்ன செய்வாங்க, வருவாங்க. அதனால கொஞ்சம் மாவெடுத்து நீ ரொட்டி சுடுன்னு சொல்லல, 3 படி 3 பேத்துக்கும் 3 படி நல்ல திருப்தியா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த அம்மா ஒரு நாள் கூட ஆபிரகாமுக்கு ஏத்து நிக்கல. ஆபிரகாம் சொன்ன உடனே இந்த வார்த்தைக்கு என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தவுடன் சாப்பிட்டாங்க. அங்க ஒரு சம்பவம் நடக்கு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் ஈசாக்கை இந்த பூமிக்கு கொண்டு வரார். ஆமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்க உங்க வீட்டுக்கு வருகிற தேவ தூதர்களை நீங்க இன்னைக்கு எப்படி கனப்படுத்துறீங்க? எப்படி கனப்படுத்துறீங்க? உங்க வீட்டுக்கு தேவ தூதர் வர்றாங்களா? எங்க வீட்டுக்கு எங்கேயா பரலோகத்திலிருந்து தேவதூதர் வரார். தேவதூதர் அனுப்புவார் கர்த்தர், ஆண்டவர் அனுப்புவார். சில நேரங்களில் நம்ம அவங்கள யாருன்னு தெரியாமலே துரத்தி விட்டுறோம். இயேசுநாதர்கிட்ட கேட்டாங்க, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுக்கல. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீ எங்களுக்கு என்ன செய்யல. எப்ப ஆண்டவரே, எப்ப ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் எவன் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நான் பசியோடு வந்தவனுக்கு நீ என்ன கொடுக்கல? ஆகாரம் கொடுக்கல. தேவையோடு வந்தவனுக்கு நீ தேவையை சந்திக்கல. அதுதான் நான். நம்ம வீடுகளில் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில கர்த்தர் சிலர் அனுப்புவார். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பம் நம்முடைய குடும்பம். இல்ல கணவன் மனைவி என்று சொல்றதை விட உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறது? கிறிஸ்து சபைக்கு தலை. அந்த சபையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கணவனோ மனைவியோ 2 பேரையும் வச்சுக்கலாம். நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் கீழ்ப்படியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸோ நாம் எதற்கு கீழ்ப்படியணும்? நடத்துகிறவர்கள் கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. ஓகே. ஆனா கிறிஸ்துவுக்கு சபையாகிய தலைவர், சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்துவுக்கு ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கீழ்ப்படுகிற குடும்பமா இருக்கணும். அதுல மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் தைரியமா சொல்ல முடியும், நான் என் குடும்பமோ கர்த்தரையே, நான் என் வீட்டாரும் கர்த்தரையே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார் என்று தைரியமாய் சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கணும். அவர் என்னென்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதற்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியணும். கணவனும் மனைவியும் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது நன்மை என்ன? கீழ்ப்படிவதனால உண்டான நன்மை என்ன? 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிங்க. 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 32ஆம் வசனம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி, அது என்னவா இருக்கிறது? சாட்சி என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு நன்மையில ஒண்ணு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வ. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அபிஷேகம் பெறணும்னா நீ காத்திரு மகளே, நீ உபவாசித்து ஜெபம் பண்ணு, என்னுடைய பாத பீடத்தில் நீ அமர்ந்திரு. 120 பேர் காத்திருந்தது போல நீ காத்திரு, நான் உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவேன். நீ காத்திரு. அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப நான் காத்திருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நான் எதை பெற்றுக்கொள்வேன்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை.
அப்ப நாம் கீழ்ப்படிவதனால பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் தேவன் இந்த பூமியில நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவி. நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை என்ன செய்வேன், அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் என்ன செய்வாரா, நடத்துவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள், பலனடைவீர்கள், எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். அப்ப பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட வரலனா, நம்மில இல்லனா, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம், பலவீனமா இருப்போம். எப்ப பாரு பலவீனம், எப்ப பாரு பலவீனம், சும்மா இருந்தா எனக்கு பலவீனம் பலவீனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்தா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்க, ஆமா பலவான்களா இருப்பீங்க, பலவான்களா இருப்பீங்க. அந்த அபிஷேகம், அந்த வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு தேவை. அதை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. சீசர்கள் அதே தான் சொன்னாங்க, நாங்க காத்திருந்தோம், நாங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், இதற்கு நாங்க சாட்சி. நீ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, இந்த பூமியில நீ என்னவாய் வாழ முடியும், சாட்சியா வாழ முடியும். நீ சாட்சியா வாழ முடியும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால், இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால், ஆண்டவர் இந்த பூமியில உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இந்த பூமியில மேன்மையாக வைப்பார். நீ ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 17, 26ஆம் வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 18, 19 வசனங்களை வாசித்து பாருங்க. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு மேன்மை, ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு புகழ்ச்சி, ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு கீர்த்தி, அதை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையும் ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேன்மையை கர்த்தர் தருவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அவங்க கீழே விழுந்துருவான், ஆனா இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து, இதுதான் மேன்மை. இந்த மேன்மையை ஆண்டவர் நமக்கு தருவார். இதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தம் போடு. இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால ஆண்டவர் என்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால வருகிற தீமைகள் 2 காரியம். ஒன்று, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 11:11ஆம் அதிகாரம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் உனக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி சாபம் வரும். ஐயா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும். அதான் உபாகமம் 28ஆம் அதிகாரம் பிந்தின வசனத்தில் அழகா அதனுடைய சாபம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அழகா சொல்றார். அப்படிதானே? 14க்கு கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகா தெரியும். 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா அது என்னென்ன சாபம் நமக்கு பலிக்குன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையில் தொங்கின எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு நமக்காக சாபமானார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தரித்திரராயிருக்கிற நம்மை ஐஸ்வர்யவனாய் மாற்றும்படிக்கு அவர் இந்த பூமியில தரித்திரரானார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா சாபமாய் கிடந்ததான நம்மை சாபத்திலிருந்து தூக்கி ஆசீர்வாதத்திற்கு மாற்றுவதற்காக, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அவர் நமக்காக சாபமானார் என்று பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், தலைமுறை சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரியம். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் கர்த்தர் எடுத்து மாற்றி போடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த சாபம் நமக்கு தேவையா? இல்லை.
இயேசுவின் இரத்தத்தினாலே சாபங்கள் முறியடிக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். என்னையா சாபம்? சாபத்திலிருந்து கர்த்தர் நம்ம வெளியேற்றணும். தோத்திரம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பலவிதமான சாபக்கட்டில சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து அவளை விடுதலையாக்கும்படியாய். அதனால வருகிற தீமை என்ன தெரியுமா? அன்னைக்கு கீழ்ப்படியாமையினால அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? இடறி போயிடுறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு இடறி போய் விடுறாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தில் வாசித்தீங்கன்னா, விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கல்லுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். கீழ்ப்படியலைன்னா நீ விழுந்து போவ. விசுவாச வாழ்க்கையிலிருந்து விழுந்து போவ. நீ என்னென்ன காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியாய் மாறுமே தவிர அது ஒரு ஜெயமாய் மாறாது. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றார்? அது கீழ்ப்படிய கற்றுக்கோ. கீழ்ப்படிஞ்சனா நீ ஒரு நாள் தவறி விட மாட்ட. அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு நீ தவற மாட்ட. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார். அவர் சிலுவையில உயர்த்தப்பட்டார். நமக்காக சிலுவையில உயர்த்தப்பட்டார். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். உங்களையும் என்னையும் அவர் அழைத்து கொண்டு போவதற்கு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனால் அவருடைய வருகைக்கு முன்பதாக இன்னும் நாம் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமோ அந்தந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடுற ஆண்டவரே. எதெல்லாம் உமக்கு பிரியமில்லாதது இருக்கிறதோ என்கிட்ட அதெல்லாம் எடுத்து போடுற ஆண்டவரே. உமக்கு பிரியமானவர்களை மட்டும் எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருக்கு பிரியமானது என்னதென்று சொன்னால் கீழ்ப்படிதல். அவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கேட்கப்பட்டதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா கொஞ்ச நேரம்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை நடத்துகிறவர்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த கீழ்ப்படிதலை எனக்கு தாரும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த கீழ்ப்படிதலை எனக்கு தாரும். உமக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்வதற்கு எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கேட்போம். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற குடும்பமா இந்த குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிவதனால பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே. அந்த கீழ்ப்படிதனால என்னை புகழும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாற்றப்படுவேன் என்று சொன்னீர். அதை செய்ய ஆண்டவரே. நான் கீழ்ப்படியாமல் வரும்போது எனக்கு சாபம், அந்த சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை ஆண்டவரே நான் செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரூயா. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என்
கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பி உள்ளே நீர் விரும்பும் நல்ல பரிந்துரைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, அனைத்து தெய்வமே, ஆருயிரே. அன்பின் சிகரமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியம் இசையா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானது கீழ்ப்படிதல். மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிதல் உத்தமம். மனித வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் உத்தமம். இந்த உத்தமத்திலே நீங்களே நான் நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலையில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வர ஆவியானவர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகளை கத்த சந்தியும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு நாட்கள் எழுத போகிற எக்ஸாம்பிள் ஆண்டுடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக. தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதியும். பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றி போடும். ஆண்டவரே, இந்த நாள் பிறந்த இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். வேலை செய்கிற பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே உடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. புதுமுடைய பிள்ளைகள் பிரயாணமாய் போகிறார். பிரயாணங்களிலே கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவி அன்று நீக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே நிலங்க ஒரு சின்ன காரியத்தை